Welcome to Scientific Spirituality with Love and Light. So, last வீடியோல லா ஆஃப் ஒன்ல ஆன்மாவோட வளர்ச்சி பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றத டீட்டெயிலா பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ மூலமா ஆன்மாவுடைய படிநிலை வளர்ச்சி பத்தின ஒரு புதிய கண்ணோட்டம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதே சமயம் இந்த கண்ணோட்டம் ரொம்ப புதுசா இருக்கனால சில கேள்விகளும் வந்திருக்கும். பர்டிகுலரா அது உங்களோட ஆன்ம புரிதலை பொறுத்து. சில பேருக்கு இந்த சாகா கல்வி பத்தி தெரிஞ்சிருந்தா அந்த பிரணவ தேகம், சுத்த தேகம், ஒளி தேகம் இந்த மாதிரி நிறைய வளர்ச்சி இருக்கு, படிநிலை வளர்ச்சி இருக்கு அப்படின்ற புரிதல் உங்களுக்கு இருந்ததுன்னா நான் சொல்ற கான்செப்ட் உங்களோட புரிதலோட ஒத்து போகலாம். ஆனா அதே சமயம் சிலருக்கு இந்த மனித பிறவி முடிஞ்சாலே நேரா முக்தி தான், நேரா கடவுள்கிட்ட ஐக்கியமாயிருவோம் அப்படின்ற புரிதலோட நீங்க இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி லா ஆஃப் ஒன்ல இருக்க கோர் கான்செப்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது கோர் கான்செப்ட்னா என்னன்னா மறைப்பு ஏன் இருக்கு, வெயில் ஆஃப் ஃபர்கெட்டிங் ஏன் இந்த தேர்ட் டென்சிட்டியில மறைப்பு இருக்கு, ஹார்வெஸ்டிங் அதாவது மொத்த பிளானட்டும் ஒரு படிநிலையில இருந்து இன்னொரு படிநிலைக்கு மாறுறது, அது ஹார்வெஸ்டிங். அப்புறம் கிராஜுவேஷன், ஒரு பர்டிகுலர் சோல் ஒரு படிநிலையில இருந்து இன்னொரு படிநிலைக்கு மாறுறது, அது கிராஜுவேஷன். அப்புறம் பொலாரிட்டி செலெக்ஷன், அதாவது ஆன்ம பாதையை செலக்ட் பண்றது, நம்ம பார்த்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ், அந்த பொலாரிட்டி செலெக்ஷன். இந்த மாதிரி கோர் கான்செப்ட் முக்கியமான கருத்துக்களை டீட்டெயிலா பார்த்த பிறகு நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் வந்தா அதை பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்த கோர் கான்செப்டை பத்தி ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணலாம். அதுல இந்த வீடியோல பொலாரிட்டி செலெக்ஷன், ஆன்ம பாதை தேர்ந்தெடுக்கிறது எப்படி, அதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஏன்னா அதுல நான் 51% இருந்தா பாசிட்டிவ், 95% இருந்தா நெகட்டிவ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பொதுவா. அப்ப அவங்களுக்கு அந்த 51-91 சேமா, அதை பத்தின ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். அதை பத்தி ஒரு கிளாரிட்டி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஏன் லா ஆஃப் ஒன்னை என்னோட மெயின் ஸ்பிரிச்சுவல் ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவை நான் கொஞ்சம் ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ லா அப்படின்னாலே நம்மளுக்கே தெரியும் இல்லையா, லானாலே பொதுவா எல்லாருக்கும் பொதுவானது. ஓகேவா, நம்ம அதை புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, லா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அப்ளை ஆகும். அதை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டோம்னா அது நம்மளோட growthக்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிளானட் எர்த், இந்த பூமிக்குன்னு ஒரு சர்டன் லாஸ் இருக்கும். அதாவது இவ்வளவுதான் கிராவிட்டி இருக்கணும், இந்த அளவு தான் தட்பவெப்பம் இருக்கணும், இந்த மாதிரி சர்டன் லாஸ் இருக்கணும். ஸோ அது நம்ம தெரியணும், நம்மளுக்கு அதை பத்தி தெரியுதோ இல்லையோ, நம்ம எல்லாருக்கும் அதே கிராவிட்டி தான் அப்ளை ஆகுது, நம்ம எல்லாருக்கும் அதே பிசிக்கல் லாஸ் தான் அப்ளை ஆகுது. பட் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறப்ப அதை நம்ம புரிஞ்சு அதை நம்மளுக்கு ஏத்தாப்புல யூஸ் பண்ணிக்கிறது, நம்மளோட வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஞான புரிதல் உதவியா இருக்கும். எப்படி பூமிக்குன்னு ஒரு பிசிக்கல் லா இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு பிளானட்டுக்கும் அந்த பிளானட்டுக்கு ஏத்தாப்புல தனித்தனி லாஸ் இருக்கும். இப்ப இங்க இருக்க கிராவிட்டி அங்க மார்ஸ்ல இருக்காது, அங்க வேற கிராவிட்டி. அதே மாதிரி சூரியனை சுத்தி வர டைம் பீரியட், இந்த டைம் மாறுறப்ப டைம் நம்ம பாக்குற பார்வை, இங்க இருக்க டைம் வேற அங்க இருக்க டைம் வேற, இந்த மாதிரி பிளானட்டுக்கு பிளானட் சேஞ்ச் ஆகும். ஸோ பிளானட்டுக்குன்னு ஒரு பிசிக்கல் லாஸ் இருக்கு, அதே மாதிரி சோலார் சிஸ்டத்துக்குன்னு ஒரு பிசிக்கல் லாஸ் இருக்கு. நம்மளோட சோலார் சிஸ்டத்துக்கு ஒரு லா இருக்கிற மாதிரி இன்னொரு சோலார் சிஸ்டத்துக்கு வேற மாதிரி லாஸ் இருக்கும். அதே மாதிரி கேலக்சிக்குன்னு தனி லா இருக்கு. அதே மாதிரி யூனிவர்ஸ்ன்னு பாக்குறப்ப யூனிவர்ஸ்க்குன்னே நிறைய லாஸ் இருக்கு. அதை வச்சு பிசிக்கல் லா அதுவும் நிறைய மாறுபடும். ஸோ இந்த லா ஆஃப் ஒன் எதை பத்தி பேசுதுன்னா ஆன்ம வளர்ச்சிக்குரிய லா. அதாவது இந்த யூனிவர்ஸ்ல ஒரு ஆன்மா வளர்ச்சி அடைந்து எங்க இருந்து வந்ததோ திருப்பி போற வரைக்கும் இருக்க அந்த சுழற்சியில அதோட வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்ற லா லா ஆஃப் ஒன்ல சொல்றாங்க. இந்த ஆன்ம வளர்ச்சிக்குரிய லா ஒரு ஆன்மாக்கு ஒரு மாதிரியும் இன்னொரு ஆன்மாக்கும் இன்னொரு மாதிரியும் இருக்காது. எல்லா ஆன்மாவுக்கும் அதே லா தான் அப்ளை ஆகும். எல்லா ஆன்மாக்களும் ஆரம்பத்துல கடவுள் தன்மையில இருந்து வந்தப்ப ஒரே மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி கடைசியில கடவுள் தன்மையோட போய் சேர்றப்பையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஜீவன்கள் வேணா முன்ன பின்ன அவங்களோட ஆன்ம வளர்ச்சிக்கு ஏத்தாப்புல மாறி இருப்பாங்க. பட் ஆன்மா எல்லா ஆன்மாவும் ஒரே லெவல்ல தான் இருக்கு, அந்த கடவுள் தன்மைக்கு அடுத்த லெவல்ல தான் இருக்கு. ஸோ ஆன்மா லெவல்ல இருந்து பாக்குறப்ப யாருமே முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது, எல்லாருமே சரிசமம். ஸோ இந்த ஈக்குவாலிட்டி, இந்த யூனிட்டி இந்த லா ஆஃப் ஒன் பெர்ஸ்பெக்டிவ், பெரிய பிக் பிக்சர்ல இருந்து பேசுறப்ப மட்டும்தான் கிடைக்கும். எப்பயுமே நம்ம ஒரு பிகர் பிக்சர்ல இருந்து பாக்குறப்பதான் ஒரு முழு புரிதல் கிடைக்கும். ஸோ நம்ம ஜீவன் அந்த லெவல்ல இருந்து பாக்குறப்ப நம்ம இந்த வேறுபாடுகளை தான் பார்ப்போம். உனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தாதான் நீ இதை தெரிஞ்சுக்க முடியும், நீ இந்த ஆன்மீக பாதைக்குள்ளேயே வர முடியும், அது பிரிவினை. ஓகேவா? ஸோ அந்த கீழே
லெவல்ல இருந்து பாக்குறப்ப நம்மளுக்கு அந்த பிரிவினை தான் தெரியும். ஆனா இந்த மேல போய் இந்த பிக்கர் பிக்சர் பாக்குறப்ப வந்து எல்லாமே ஒரே சோர்ஸ்ல இருந்து வந்தவங்க தான், எல்லாம் ஒரே சோர்ஸ்க்கு போறவங்க தான். ஸோ இந்த புரிந்து கொள்ளும் தன்மையில இந்த ஃப்ரீவில்ல அந்த ஜீவன்கள் செய்யற செயல்கள், அதனால உருவாகுற கர்மாக்கள், இதனால அந்த பாதை பயணம் போற டைம் வந்து முன்ன பின்ன வேரி ஆகலாம். ஆனா அந்த பயணத்தோட ஆரம்பமும் பயணத்தோட முடிவும் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த பிக்கர் பிக்சரை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு லா ஆஃப் ஒன் ஹெல்ப் பண்ணுச்சு. அதனால தான் வந்து லா ஆஃப் ஒன்னை வந்து எனக்கு இப்போதைக்கு நான் அதை மெயின் ஸ்பிரிச்சுவல் ரெஃபரன்ஸாக வச்சு அதை பேஸ் பண்ணி மற்ற விஷயங்களை கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறேன். நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்ககிட்ட சொல்றேன். இந்த லா நம்ம புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ அது நம்மளுக்கு அப்ளை ஆக தான் செய்யும். ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறப்ப அதை வந்து நம்மளோட growthக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே தான் இங்கேயும் லா ஆஃப் ஒன்ல இருக்க ஆன்ம வளர்ச்சியை புரிஞ்சுக்கிறப்ப நம்மளுக்கு அந்த பிகர் பிக்சர் ஈகிள் வியூ கிடைக்கிறப்ப நம்மளுடைய பாதையை பத்தின ஒரு புரிதல் வரப்ப அதை வச்சு நம்மளோட புரிந்து கொள்ளும் தன்மையை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம். அதன் மூலமா வந்து நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சியும் துரிதமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போலரைசேஷன், அதாவது ஆன்ம பாதை தேர்வு, பாசிட்டிவா நெகட்டிவா, சுயநலம் சார்ந்த வாழ்க்கையா பொதுநலம் சார்ந்த வாழ்க்கையா, அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இந்த பொலாரிட்டி செலெக்ஷனை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு கிராஃப் ரெடி பண்ணியிருக்கேன். இதை பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஈஸியான புரிதல் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டென்சிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த மூவ்மெண்ட்டே தேவை இருக்காது, ஜஸ்ட் இருத்தல் மட்டும்தான். பட் செகண்ட் டென்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு செல் உயிரில் ஆரம்பிச்சு 2 காலில் நடக்கிற அந்த உயிரினங்கள் வரைக்கும் இருக்க அந்த ஸ்பேன் வந்து ரொம்ப பெருசு. ஸோ செகண்ட் டென்சிட்டியில் இருக்க எல்லா உயிரினங்களும் உள்ள இருக்க இன்ஸ்டிங்க்ட் அதை பேஸ் பண்ணி தான் வந்து அதோடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். உள்ள இருக்க அந்த டிவைன் பூஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அதோடைய செயல்பாடுகள் இருக்கும். ஸோ ஒரு சிங்கம் வந்து ஒரு மானை அடிச்சு சாப்பிடுதுன்னா அது வந்து உள்ள இருந்து வர இன்ஸ்டிங்க்ட் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதோட ஃப்ரீவில் கிடையாது. ஏன்னா அதோடைய சாப்பாட்டுக்கு அது மானை சார்ந்து தான் இருக்கு. செகண்ட் டென்சிட்டிக்கும் தேர்ட் டென்சிட்டிக்கும் இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஃப்ரீவில். செகண்ட் டென்சிட்டியில பிளான்ஸாவோ அனிமல்ஸாவோ லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்ப அங்க ஃப்ரீவில் அப்படின்ற கான்செப்டே இருக்காது. உள்ள இருந்து வர இன்ஸ்டிங்க்ட், அந்த டிவைன் எசன்ஸ் என்ன சொல்லுதோ அந்த வழிகாட்டுதல் படிதான் வந்து விலங்கினங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அங்க வந்து ஃப்ரீவில்னால எந்த செயல்களும் நடக்கல. அதனால கர்மா அப்படின்ற கான்செப்டே செகண்ட் டென்சிட்டியில கிடையாது. தேர்ட் டென்சிட்டிக்குள்ள நுழையிறப்ப மட்டும்தான் அவங்களுக்கு இந்த ஃப்ரீ வில் தற்சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம், இந்த மைண்ட் பாடி ஸ்பிரிட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த மனம் அப்புறம் ஈகோ இந்த ரெண்டும் கொடுக்கப்படுறதுனால அதோட சேர்ந்து ஃப்ரீ வில் அப்படின்ற ஒரு விஷயமும் கொடுக்கப்படும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ வில் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்கப்படுறப்ப மட்டும்தான் இங்க கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் கிரியேட் ஆகுது. ஏன்னா நீங்க உள்ள இருந்த அந்த இன்ஸ்டிங் படி செயல்படுறப்ப அனிமல்ஸ்க்கு வந்து அங்க கர்மா அப்படின்ற விஷயம் இல்லை. ஸோ மனிதர்கள் இந்த ஃப்ரீ வில், அதாவது தற்சுதந்திரம் அப்படின்ற ஒரு கருவி கொடுக்கப்படுறப்ப அவங்க மனம் மற்றும் ஈகோவை பேஸ் பண்ணி அவங்க செய்யற செயல்கள் அதோட அடிப்படையில தான் வந்து குட் கர்மா அண்ட் பேட் கர்மா வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த கர்மா அப்படின்ற கான்செப்டே வந்து உயிர்களுக்கு வந்து இந்த தேர்ட் டென்சிட்டி ஆரம்பிக்கிறப்ப மனித பிறவி அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்குள்ள நுழையிறப்ப தேர்ட் டென்சிட்டி அதை ஸ்டார்ட் பண்றப்ப தான் கர்மா அப்படின்ற கான்செப்டே ஆரம்பமாகுது. ஸோ தேர்ட் டென்சிட்டியில ஒரு உயிர் வந்து அதோட பயணத்தை ஆரம்பிக்கிறப்ப ஸோ அதோட பொலாரிட்டி பார்த்தீங்கன்னா இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது, அந்த ஜீரோல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அவங்க அப்பதான் வந்து இந்த செகண்ட் டென்சிட்டி கான்சியஸ்னஸ், அதாவது சர்வைவல் அப்படின்ற கான்சியஸ்னஸ்ல இருந்து அப்பதான் வந்து வெளியே வந்திருக்கனால அவங்களுடைய அந்த புரிதல் தன்மை வந்து இன்னமும் ஆரம்ப ஸ்டேஜ்ல அந்த சர்வைவல் அப்படின்ற அந்த மோட்ல தான் இருக்கும். அந்த மோட்ல ஒரு புரிதல் இருக்கிறப்ப அவங்க செய்யற செயல்கள், அவங்க அவங்களுடைய திங்கிங் எல்லாமே தன்னை சார்ந்துதான் இருக்கும். ஸோ தேர்ட் டென்சிட்டியில ஒரு ஜீவன் பிறப்ப எடுக்கிறப்ப பை டிஃபால்ட்டா தற்சுதந்திரம்ன்றது புதுசா கொடுக்கப்படுது. செகண்ட் இன்ஸ்டிங் வந்து கம்மியா இருக்கு. விலங்குகளா இருக்கிறப்ப இன்ஸ்டிங் ஜாஸ்தியா இருந்தது, இங்க வந்து இன்ஸ்டிங் கம்மியா இருக்கு. இன்ஸ்டிங் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதை விட இந்த தற்சுதந்திரம் மேலோங்கி இருக்கிறதுனால ஈகோ வந்து அந்த இன்ஸ்டிங்கோட கனெக்ட் பண்ண விடாது. ஓகேவா? இந்த 2 ப்ராப்ளம். அந்த 3வது ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா விலங்குகள் அப்படின்ற மோட்ல இருந்து வரனால இன்னும் அந்த சாக்ரல் சக்ரா ரூட் சக்ரா மோட்ல தான் அவங்களுடைய கான்சியஸ்னஸ் விழிப்புணர்வு தன்மை இருக்கும். ஸோ சர்வைவல். இந்த 3 காரணத்தினால ஆரம்ப காலகட்டத்துல இந்த தேர்ட் டென்சிட்டியில இருக்க மனிதர்களுடைய அந்த விழிப்புணர்வு தன்மை புரிதல் தன்மை வந்து தாமச குணம் சொல்லுவாங்க இல்லையா, 3 குணங்கள் சொல்லுவாங்க, தாமச குணம், ராஜச குணம், and then சாத்வீக குணம்.
அதுல வந்து தாமச குணம்ன்றது தன்னை சார்ந்தே எல்லாத்தையும் இருக்குது. நெகட்டிவ் சொல்றதை விட தன்னை சார்ந்து எல்லாத்தையும் மாத்தி அமைக்கிற அந்த விஷயம். ஸோ ஆரம்ப காலகட்டத்துல இந்த 3 விஷயங்கள் காரணமாக மோஸ்ட் ஆஃப் த அந்த ஜீவன்களுக்கு வந்து தாமச குணமே அதிகமா இருக்கும். ஸோ தாமச குணத்தோட ஜீவன்கள் இயங்குறப்ப எல்லாத்தையும் தன்னை சார்ந்து மட்டுமே யோசிப்பாங்க. அப்படி தன்னை சார்ந்து யோசிக்கிறப்ப அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப அந்த இடத்துல வந்து கர்மா உருவாகுது. இந்த மாதிரி ஒரு பிறவி இல்ல, பல பிறவிகள்ல ஒவ்வொரு இன்சிடென்ட்லயும் நடந்த அந்த செயல்கள், அதனால வந்த விளைவுகள், இதோடைய தொகுப்பு தான் வந்து இந்த கர்மா. ஸோ நம்மளோட பார்வையில கர்மா அப்படின்னாலே பனிஷ்மெண்ட் அப்படின்ற பார்வையில தான் பார்க்குறோம். பட் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கர்மான்றது ஒரு கரிக்குலம். ஏன்னா தவறு பண்ணாதான், அது தவறு அப்படின்னு தெரிஞ்சாதான் அதுல இருந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ யூனிவர்ஸோட பார்வையில அண்ட் லா ஆஃப் ஒன்னோட பார்வையில கர்மா அப்படின்றது பனிஷ்மெண்ட் கிடையாது. கர்மா அப்படின்றது கரிக்குலம். ஸோ அந்த கர்மா கொடுக்குற என்விரான்மெண்ட்ல நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம், ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டோமா, லேர்ன் பண்ணதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோமா இல்லையா அப்படின்றத பார்க்குறப்ப நம்மளுடைய அந்த பாத் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த அந்த சேஞ்சுக்காக தான் அந்த கர்மாவே அங்க இருக்கு, பனிஷ்மெண்ட்டுக்காக கிடையாது. ஸோ இந்த மாதிரி வர்ற அந்த கர்மா மூலமா வந்த அந்த என்விரான்மெண்ட்ல இருந்து எப்போ ஒரு ஜீவன் லேர்ன் பண்ண ஆரம்பிக்குதோ, அதுல இருந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்க ஆரம்பிக்குதோ, அப்ப அது வந்து பாசிட்டிவ் சைட்ல மூவ் ஆகி போகும், பாசிட்டிவ் போலரைசேஷன்ல மூவ் ஆகி போகும். ஆனா அதே சமயம் அந்த ஜீவன் அதை நல்ல விஷயமா எடுத்துக்காம மேல மேல அதே விஷயத்தினால தவறுகள் பண்றப்ப அது நெகட்டிவ் பாத்தை நோக்கி போலரைஸ் ஆகி போகும். இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, லா ஆஃப் ஒன் சொல்ற அந்த சர்வ் டு அதர்ஸ் பாசிட்டிவ் பாத்துன்றது நாம சொல்ற அந்த குட் கர்மா கான்செப்ட் படி, அதாவது நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் இது வந்து எப்ப அடுத்தவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி இருக்கோ அப்ப வந்து நம்மளோட ஆன்ம பாதை பாசிட்டிவ் அந்த பாத்துல இருக்குன்னு அர்த்தம். அதே சமயம் நம்மளோட எண்ணம், சொல், செயல் எல்லாம் எப்ப அடுத்தவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கோ அப்ப வந்து நம்ம சொல்ற அந்த பேட் கர்மா, அதாவது இங்க லா ஆஃப் ஒன் படி பாக்குறப்ப சர்வ் டு செல்ஃப் நெகட்டிவ் பாத் அப்படின்றத நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் பாத், அதாவது 95% ஆஃப் த மக்கள் வந்து இந்த பாசிட்டிவ் பாத்ல தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த பாசிட்டிவ் பாத் பத்தி முதல் பார்க்கலாம். ஸோ நம்ம குட் கர்மா பண்றப்ப நம்ம செய்யற செயல்கள் எல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு உதவியா இருக்கிறப்பையோ இல்ல அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாம இருக்கிறப்பையோ நம்மளுடைய ஆன்ம பாதை வந்து பாசிட்டிவ் பாத்தை நோக்கி இருக்கும். தேர்ட் டென்சிட்டியோட ஆரம்ப காலத்துல இருக்க அந்த தாமச குணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஒரு புரிதல் வந்த பிறகு அந்த ஜீவன், அதாவது அந்த மனிதன் வந்து சோலார் பிளக்ஸஸ் சக்ரா, மணிப்புரக சக்ரா அப்படின்ற அந்த புரிதல் நிலைக்கு வருவாங்க. ஸோ ஒரு மனிதன் வந்து மணிப்புரக சக்ரா அப்படின்ற அந்த புரிதல் நிலையில இருக்கிறப்ப பாசிட்டிவும் பண்ணுவாங்க, நெகட்டிவும் பண்ணுவாங்க. எப்பெல்லாம் பாசிட்டிவ் பண்றாங்களோ அப்பெல்லாம் வந்து இந்த பாசிட்டிவ் பாத்ல முன்னேறி போயிட்டு இருப்பாங்க. ஸோ இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க கிராஃப்லாம் தெரியும் இல்லையா, பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஜீரோல இருந்து எல்லாம் ஜீரோல ஆரம்பிக்கிற மாதிரி ஜீவன் வந்து ஜீரோல ஆரம்பிக்கும். எப்பெல்லாம் குட் கர்மா பண்ணுதோ அப்பெல்லாம் வந்து இந்த பிளஸ் சைடு, பிளஸ் எக்ஸ் பாசிட்டிவ் சைடு வந்து அதோட பாதை முன்னேறி போயிட்டு இருக்கும். எப்பெல்லாம் நெகட்டிவ் விஷயங்கள் பண்ணுதோ அப்ப அது பின்னோக்கி போகும். தனக்குன்னு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா புரிதல் குறைவா இருக்கு காரணமா ஏதாவது ஒரு நெகட்டிவ் கர்மா, நெகட்டிவ் விஷயங்கள் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்றப்ப அது என்ன ஆகும்னா அந்த +35ல -5 அப்ளை ஆகி +30 இந்த மாதிரி கொஞ்சம் பின்னோக்கி போகும். இது இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு ஜீவன் வந்து ரிப்பீட்டடா வந்து கொடுக்கப்பட்ட எல்லா என்விரான்மெண்ட்டையும் நெகட்டிவாவே பயன்படுத்தி ஃபுல்லாவே நெகட்டிவ் பாத்லயே டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கப்ப ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுச்சுன்னா அது ஃபார் எக்ஸாம்பிள் -20 அப்படின்ற ரேஞ்சில் இருக்கு. அப்போ வந்து ஏதாவது நல்ல விஷயம் ஏதாவது பண்ணிடுச்சுன்னா அந்த -20ன்றது -5 போய் -15ல வந்து நிற்கும். ஸோ அந்த அந்த அவங்க போற பாதையில அவங்க செய்யற செயல்கள் பேட் கர்மாவா குட் கர்மாவா அதை பேஸ் பண்ணி வந்து நிறைய மாற்றங்கள் நடக்கும். அதுதான் வந்து அதை தான் வந்து நான் இந்த வீடியோல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பாசிட்டிவ் பார்த்துக்கூடிய குணநலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சர்வ் டு அதர்ஸோட முக்கியமான குணநலன் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு பண்ற உதவி மூலமா தனக்கு தானே உதவி பண்ணிக்கிறது. அதான் வந்து அதோட முக்கியமான குணம், சர்விங் செல்ஃப் த்ரூ சர்விங் அதர்ஸ். அதாவது இப்போ ஒருத்தவங்களுக்கு நீங்க உதவி பண்றப்ப
அவங்களுடைய உதவினால அவங்க பயனடைகிறாங்க அப்படின்றத பார்க்குறப்ப, உங்களுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? அந்த சந்தோஷம் அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். ஸோ அந்த மாதிரி பார்வையில நீங்க பார்க்குறப்ப தான் வந்து இதோடைய முழு பயன், முழு ப்ராக்ரஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சர்வ் டூ அதர்ஸ் பார்த்தோன்னா, முழுக்க முழுக்க அடுத்தவங்களுக்காக அர்ப்பணிக்கிறது அப்படின்றது கிடையாது. தன்ன மாதிரி பிறர பார்க்குறது. இதுதான் வந்து எல்லா ரிலிஜியன்ஸ்லயும் பேசிக்கா சொல்லியிருக்காங்க. "தன்னைப் போல் பிறரை நேசி." உனக்கு ஒரு விஷயம் கஷ்டமா இருந்ததுன்னா, அந்த கஷ்டத்த அடுத்தவங்களுக்கு குடுக்காத. இததான் வந்து மோஸ்ட் ஆஃப் த மதங்கள் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அததான் வந்து இங்க பேசிக் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இத அர்ப்பணிக்கிறது அப்படின்றத தாண்டி, அடுத்தவங்களுக்கு உதவி பண்றது மூலமா, அதன் மூலமா நமக்கு நாமே உதவி பண்ணிக்கிறது அப்படின்ற கண்ணோட்டத்தோட, அப்படின்ற புரிதலோட நம்ம பார்க்குறப்ப, இந்த பாதை ரொம்ப ஈஸியா, ஸ்மூத்தா இருக்கும். நல்லபடியா ப்ராக்ரஸ் ஆகி போக முடியும். ஸோ இந்த பாசிட்டிவ் குணநலன்கள வந்து நான் வந்து பேசிக்கா டே டு டே லைஃப்ல நம்ம எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சக்ரா வைஸ் பார்க்குறப்ப நம்மளோட ஆரம்பம் மூலாதாரம் தான் வந்து நம்மளுடைய பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த செக்யூரிட்டி, செக்யூர்ட் ஃபீலிங். நம்மளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு தன்மை, ஃபினான்ஷியலாவும் சரி, எல்லா விதத்துலயும் சரி, ஒரு பாதுகாப்பு தன்மை இருக்கிறப்ப, அது ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த நிலைய நோக்கி நம்ம வந்து கொண்டு போகும். ஸோ இந்த பாதுகாப்பு தன்மை அப்படின்றது இந்த பாசிட்டிவ் பாத்ல நம்ம முன்னேறி போறதுக்கு தேவையான அடிப்படைய, பேஸ வந்து குடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சாக்ரல் சக்ரா. சாக்ரல் சக்ரான்னா ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த பாதுகாப்பு உணர்வு அப்படின்றத தாண்டி, அதுக்கப்புறம் இருக்க அடிப்படை பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்தி ரிலேஷன்ஷிப். சுத்தி இருக்கிறவங்களோட நம்ம வந்து முரண்பாடாவே இருக்கிறப்ப, நம்ம நார்சிஸ்டிக்காவே நெறைய ஒருத்தவங்க பிஹேவ் பண்றப்ப, நெறைய முரண்பாடுகள் இருக்கும். அப்படி முரண்பாடுகள் இருக்கிறப்ப, அவங்களால ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்ண முடியாது. எப்ப வந்து அடுத்தவங்களுடைய பார்வையையும் புரிஞ்சுட்டு, அதுக்கேத்தாப்ல நடந்துக்கிறோமோ, அப்ப வந்து நம்மளுக்கு ஒரு சுத்தி ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்ண முடியும். அப்ப வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் பாத்ல ப்ராக்ரஸ் ஆகி போறதுக்கு, அதுக்கு அடுத்த அடிப்படையா நம்மளால ஏற்படுத்திக்க முடியும். அதுக்கும் வந்து இந்த புரிதல் தன்மை தான் ரொம்ப முக்கியம். ஸோ 3வது பார்த்தீங்கன்னா, மணிப்பூரக சக்ரா. மணிப்பூரக சக்ரான்னா மோட்டிவேஷன். உழைக்கிறதுக்குரிய அந்த முன்னேறதுக்குரிய அந்த உந்துதல். அப்படி முன்னேறதுக்குரிய உந்துதல் வந்து நம்மளுக்கு பை டிஃபால்ட்டா அந்த லெவல் ரீச் ஆகுறப்ப, ராட்சச நிலையில இருக்கிறப்ப வந்து நம்மளுக்கு முன்னேறணும் அப்படின்ற உந்துதல் வந்து பை டிஃபால்ட்டாவே இருக்கும். ஸோ அப்படியே முன்னேறிட்டு இருக்கப்ப, சில சந்தர்ப்பங்கள்ல அடுத்தவங்கள பின்னாடி தள்ளி, அடுத்தவங்கள சப்ரஸ் பண்ணி, அடுத்தவங்களுடைய கஷ்டங்கள் மூலமா முன்னுக்கு வருது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு ஜீவன் செலக்ட் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய பொலாரிட்டிய வந்து அது நெகட்டிவ் சைடு எடுத்துட்டு போகுது. ஸோ தன்னுடைய சுத்தி இருக்க ரிலேஷன்ஷிப் அப்படின்றத தாண்டி இந்த மணிப்புரக சக்ராக்கு வரப்ப, அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணாம, அடுத்தவங்களுக்கு உதவி பண்றோமோ இல்லையோ, அடுத்தவங்கள ஹர்ட் பண்றாம முன்னுக்கு வர்றப்ப, நெகட்டிவ் பாயிண்ட் எதுவும் சேர்க்க மாட்டோம். சப்போஸ் அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணி மேல வரோம்னா, அங்க வந்து பொலாரிட்டி டிக்ரீஸ் ஆகுது. நீங்க பண்ற செயல்கள்னால அடுத்தவங்களுக்கு உதவி இருக்கோ இல்லையோ, அடுத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகுது. அடுத்தவங்க இதனால பாதிக்கப்படுறாங்க அப்படின்றப்ப, அந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா, அது உங்களுக்கு நெகட்டிவ் கர்மா, நெகட்டிவ் பொலாரிட்டி வருது. ஸோ நீங்க இவ்வளவு நாள் சேர்த்து வச்ச அந்த பாயிண்ட் எல்லாம் அது பின்னாடி கொண்டு வந்துரும். ஸோ மணிப்புரக சக்ராக்கு அப்புறம் அனஹத சக்ரா. மணிப்புரக சக்ரா வந்து இந்த ராஜச குணம் சார்ந்த அந்த சக்ரா. அதுல வந்து நெறைய வந்து பிளஸ் மைனஸ் முன்ன பின்ன இப்படி போய்க்கிட்டே தான் இருப்போம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மனிதர்கள் வந்து ராஜச குணம், அதாவது இந்த மணிப்புரக சக்ராக்குரிய கான்சியஸ்னஸ்ல தான் வந்து பல பிறவிகள் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம். இது வந்து சர்வ் டு அதர்ஸ்க்கும் சர்வ் டு செல்ஃப்க்கும் இடையில இருக்க அந்த புரிதல். நம்மளுக்காகவும் செய்ய தோணும். அதே சமயம் அந்த சைடு நல்லது எது அப்படின்ற புரிதல் வரனால நல்லது பக்கமும் போவோம். நம்ம எங்கேயாவது பாதிக்கப்படுறப்ப, நம்மளுக்கு கர்மானால ஏதாவது நெகட்டிவிட்டி வர்றப்ப, நம்ம திருப்பி பின்னாடி போவோம், முன்னாடி போவோம், பின்னாடி வருவோம். இந்த மாதிரி முன்ன பின்ன போயிட்டு இருக்கதா வந்து இந்த மணிப்பூரக சக்ராக்குரிய கான்சியஸ்னஸ். அதையும் ஓவர் கம் பண்ணி அவங்களோட புரிதல் மூலமா ராஜச குணத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சாத்வீக குணத்தை நோக்கி முன்னேறி போவாங்க. அதாவது மணிப்புரக சக்ரால இருந்து ஹார்ட் சக்ரா, அனகத சக்ராக்கு முன்னேறி போவாங்க. ஸோ அனகத சக்ரா நம்ம எல்லாருக்குமே தெரியும், கருணை. அதான் வந்து அங்க மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஹார்ட் சக்ரால ஒருத்தவங்களுடைய உணர்வு நிலை இருக்கிறப்ப தன்னை தாண்டி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. தான் அப்படின்ற அந்த பபிள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும். அப்ப அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சாத்வீக குணத்துக்குள்ள வருவாங்க. சாத்வீக குணம்னா என்னன்னா, அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணாம,
அடுத்தவங்க மட்டும் கிடையாது, அடுத்த உயிர்களையும் ஹர்ட் பண்ணாம இருக்கிற அந்த மனப்பான்மைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க. எப்ப வந்து ஒரு மனிதன் வந்து இந்த ஃபோர்த் சக்ரா அப்படின்ற நிலைய ரீச் பண்ணிட்டாங்களோ, அப்ப வந்து இந்த நெகட்டிவ் போலாரிட்டியோடைய அந்த தாக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். ஏன்னா அந்த தாக்கம் வந்து அதிகமா இருக்கிறது இந்த தேர்ட் அந்த கான்சியஸ்னஸ், மணிப்புரக சக்கராக்குரிய கான்சியஸ்னஸ்ல தான் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ்னு நிறைய இது இருக்கும். ஸோ நம்ம இந்த ஃபோர்த் அந்த லெவலுக்கு வர்றப்ப வந்து சாத்வீக குணத்தோட நம்ம இயங்குறப்ப வந்து நெகட்டிவிட்டியோடைய தாக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். ஸோ சாத்வீக குணத்தோட ஒருத்தவங்க இயங்குறப்ப அவங்களுக்கு கருணை, அடுத்தவங்களுடைய சுச்சுவேஷன்ல இருந்து எல்லா விஷயத்தையும் பார்க்கணும் அப்படின்ற அந்த புரிதல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இயற்கையா வந்துடும். ஸோ இந்த பார்வை வந்து பாசிட்டிவ் பாத்ல ரொம்ப முக்கியமான பார்வை. ஸோ அன்கண்டிஷனல் லவ் ஒருத்தவங்க வந்து ஒரு புரிஞ்சு வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு அடுத்து வந்து அந்த கிராவிட்டி எங்க நோக்கி இழுக்கும்னா உண்மைத்தன்மை அதை நோக்கி இழுக்கும். சொல்ற சொல் செய்யற செயல்கள் எல்லாத்துலயும் ஒரு உண்மைத்தன்மை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஒரு புஷ் வந்து அங்க இருக்கும். அது வந்து பாசிட்டிவ் பாத்தோட அடுத்த கிரைட்டீரியா. ஸோ உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது, உண்மையை ஷேர் பண்றது, அந்த புஷ் இருக்கும். ஸோ அதை நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம் த்ரோட் சக்ராக்குரிய கான்சியஸ்னஸ். ஓகேவா? ஸோ அடுத்த உண்மை தன்மைக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஒரு விஸ்டம் கிடைக்கும். எல்லாமே ஒரு இயங்குதுன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரோட தான் இயங்குது. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்குன்ற புரிதல் வர்றப்ப தேர்ட் ஐ சக்ராக்குரிய கான்சியஸ்னஸ் வரும். அதாவது டீப் இன்சைட் புரிதல் வரும். ஸோ தேர்ட் ஐ சக்ராக்குரிய அந்த புரிதல் என்னன்னா எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த விஷயங்களை பாக்குறது. எல்லாத்தையும் வந்து அப்படியே எடுத்துக்காம அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கு. ஏன்னா ஒரு விஷயம் இங்க நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா நிறைய ரீசன் இருக்கு. அந்த புரிதல் வேணும். நம்மள வந்து அந்த புரிதலோட எல்லா விஷயத்தையும் பாக்குறப்ப நம்மள வந்து அது வந்து பெரிய லெவல்ல இந்த பாசிட்டிவ் பாத்து நோக்கி முன்னேறி கொண்டு போகும். ஸோ இதை நான் ஏன் இந்த சக்ரா பேசிஸ்ல சொன்னேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா டென்சிட்டிக்குள்ள சப் டென்சிட்டி இருக்கும், சப் டென்சிட்டிக்குள்ள இன்னொன்னு சப் டென்சிட்டி இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து நான் ஆன்மாவுடைய படிநிலையில சொல்லியிருந்தேன். பட் இந்த குணநலன்கள் பார்க்குறப்ப அது வந்து ஒவ்வொரு ஜீவனுக்குமே அப்ளை ஆகும். ஒவ்வொரு பிறவிக்குமே வந்து நம்மளுக்கு வந்து இந்த புரிதல் வந்து அப்ளை ஆகும். அதே புரிதல் தான் பெரிய லெவல்ல ஆன்மாவோட வளர்ச்சியிலையும் அதே அளவு புரிதல் வந்து அப்ளை ஆகும். இதை வந்து லா ஆஃப் ஒன்ல எப்படி சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு ஜீவனுக்கும் வந்து 7 விதமான உடல் இருக்கு அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள், நம்ம மனிதர்கள் இருக்கிறோம்னா நம்மளோட கான்சியஸ்னஸ் தேர்ட் டென்சிட்டினா நம்மளோட பிசிக்கல் பாடிக்குரிய அந்த கான்சியஸ்னஸ் தான் தேர்ட் டென்சிட்டி. அதாவது மணிப்பூரக சக்கராக்குரிய கான்சியஸ்னஸ். நம்மளுக்கே 6வது சக்கரா, அதாவது தேர்ட் டென்சிட்டிக்குரிய அந்த கான்சியஸ்னஸ்க்குரிய உடலும் நம்மளோடயே கனெக்ட் ஆயிருக்கும். ஆனா அதுதான் நம்மளோட ஆன்மா. ஸோ நம்மளோட பிசிக்கல் பாடியோட லெவல் பார்க்குறப்ப அது தேர்ட் டென்சிட்டிக்குரிய லெவல், அதாவது மணிப்புரக சக்கராக்குரிய லெவல், அந்த கான்சியஸ்னஸ். பட் நம்மளோட ஆஸ்ட்ரல் பாடி பார்த்தீங்கன்னா 6th சக்கராக்குரிய கான்சியஸ்னஸ் லெவல். ஓகேவா? இந்த ஜீவனுடைய அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து இந்த பிசிக்கல் பாடியில தான் முக்கியமா இருக்கும். பட் நம்மளோட ஆஸ்ட்ரல் பாடி வந்து நம்மளோட ஆன்மாக்குரியது. அதுக்கு வந்து தேர்ட் ஐ சக்கராக்குரிய கான்சியஸ்னஸ் இருக்கும். ஸோ இந்த 6வது பாடி, அதாவது அஸ்ட்ரல் பாடி நம்மளோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னா, நீங்க நைட்டு தூங்குறப்ப உங்களோட பிசிக்கல் பாடி, உங்களோட கான்சியஸ்னஸ் வந்து பிசிக்கல் பாடியோட தான் அட்டாச் ஆயிருக்கும். உங்களோட கான்சியஸ்னஸ் தூங்குறப்ப உங்களோட ஆஸ்ட்ரல் பாடி வந்து கனவுகள் மூலமா வேற வேற இதுல பெனட்ரேட் பண்ணி போக முடியும். இது வந்து நீங்க ஆஸ்ட்ரல் பாடியோடது வந்து 6th டென்சிட்டிக்குரியது லைட் பாடி, அங்கதான் ஆன்மா இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த ஆஸ்ட்ரல் பாடி வந்து ஆன்மாவோட கனெக்ட் ஆயிருக்கும். அது வந்து லைட் பாடின்றனால அது வந்து லைட்டோட ஸ்பீட்ல டிராவல் ஆகும். ஸோ லைட்டோட ஸ்பீட்ல டிராவல் ஆகும். ஸோ நினைச்சோன்னே எங்கனாலும் போகணும். அந்த 6th டென்சிட்டிக்குரிய எல்லா வந்து கேரக்டரிஸ்டிக்ஸும் அந்த ஆஸ்ட்ரல் பாடிக்கு இருக்கு. ஸோ ஸோ ஆல்ரெடி வந்து ஆன்மாக்கு வந்து எல்லா கான்சியஸ்னஸும் இருக்கு. பட் ஜீவனா நம்மளோட கான்சியஸ்னஸை நம்ம வளர்த்துக்கிறது வந்து இந்த ஆன்ம பாதை. நம்ம பிசிக்கல் பாடியில இருக்கிறப்பயே நம்மளுக்கு வந்து இந்த 4th சக்கராக்குரிய கான்சியஸ்னஸும் 5th சக்கராக்குரிய கான்சியஸ்னஸும் 6th சக்கரா இந்த தேர்ட் ஐக்குரிய கான்சியஸ்னஸையும் நம்ம வளர்த்துக்கிறப்ப நம்ம வந்து பாசிட்டிவ் பாதையில முன்னேறி போயிட்டு இருப்போம். ஸோ இதுல இருந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா என்ட்ரோபி, ஸ்பிரிச்சுவல் என்ட்ரோபின்றது முக்கியமான கான்செப்டா லா ஆஃப் ஒன்ல சொல்றாங்க. என்ட்ரோபி அப்படின்னா என்னன்னா ஒழுங்கற்ற தன்மை. ஸோ இந்த ஒழுங்கற்ற தன்மை வந்து நெகட்டிவ் பாத்ல அதிகமா இருக்கும், பாசிட்டிவ் பாத்ல வந்து கம்மியா இருக்கும். பாசிட்டிவ் பாத்ல மேல மேல போக போக இந்த என்ட்ரோபி இருக்காது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஸோ பாசிட்டிவ் பாத்ல போறவங்களுக்கு அவங்களால வந்து ஒழுங்கற்ற தன்மையை டாலரேட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அது அவங்களோட நேச்சர். அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அவங்க சொல்ற சொல்
செயல்கள், எல்லா விஷயத்திலயும் ஒரு பிளானிங், ஒரு ஒழுங்கு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இதே இது ஒரு நெகட்டிவ் பாத்ல ஒரு ஜீவன் போறப்ப அதுக்கு வந்து இந்த ஒழுங்கற்ற தன்மைன்றது பை டிஃபால்ட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஒழுங்கு அப்படின்றத கொண்டு வர்றது வந்து ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ ஒழுங்கற்ற தன்மை அப்படின்றது நெகட்டிவ் பாத். எல்லாத்துலயும் ஒரு ஒழுங்கு இருக்கணும், ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்டு இருக்கணும் அப்படின்றது பாசிட்டிவ் பாத் அப்படின்றத லாஃபுல்ல சொல்றாங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நான் இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னா தற்சுதந்திரம். வலியுறுத்தி லா ஆஃப் ஒன்ல சொல்லப்படுற விஷயம் வந்து பாசிட்டிவ் பாத்துல அடுத்தவங்களுடைய தற்சுதந்திரத்துல தலையிடக்கூடாது அப்படின்றத ரொம்ப வலியுறுத்தி சொல்றாங்க. இப்ப நீங்க எல்லாமே கரெக்டா பண்றீங்க, ஆனா அடுத்தவங்களுடைய தற்சுதந்திரத்துல நீங்க தலையிடுறீங்க அப்படின்றப்ப அங்க உங்களோட பொலாரிட்டி பாதிக்கப்படும். சோ எல்லா ஜீவன்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வாழ்றதுக்குரிய அமைப்பு இருக்கு. சோ இன்னொரு ஜீவனுடைய தற்சுதந்திரத்துல ஒரு ஜீவன் தலையிடுறப்ப அந்த ஜீவனுடைய பொலாரிட்டி குறைக்கப்படும் அப்படின்றத தெளிவா சொல்றாங்க. சோ ஒருத்தவங்களுடைய தற்சுதந்திரத்துல நீங்க டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. நல்லது கெட்டது எடுத்து சொல்லலாம். ஆனா அவங்களோட ஆன்ம புரிதலுக்கு ஏத்தாப்புல அந்த விஷயத்தை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காம இருக்கிறதும் அவங்களுடைய தற்சுதந்திரம். அதுல வந்து நம்ம தலையிட முடியாது. அதை நம்ம அவங்க கிட்ட ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது. அப்படி ஃபோர்ஸ் பண்றப்ப நம்மளுடைய பொலாரிட்டி குறைக்கப்படும். இந்த இடத்த வந்து எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்களுடைய தற்சுதந்திரத்துல நம்ம தலையிடுறது அப்படின்றது நம்மளுடைய பொலாரிட்டியை குறைக்கும் அப்படின்றதுல எல்லா ஹையர் டென்சிட்டி பீயிங்கும் ரொம்ப கவனமா இருப்பாங்க. இன்க்ளூடிங் நெகட்டிவ் டென்சிட்டி பீயிங்குமே ரொம்ப கவனமா இருப்பாங்க. அதை வந்து நான் அந்த நெகட்டிவ் பொலாரிட்டி பத்தி பேசுறப்ப சொல்றேன். இப்போ வந்து டீபோலரைசேஷன் பத்தி தெளிவா பார்க்கலாம். டீபோலரைஸ்னா என்னன்னா ஒரு பாசிட்டிவ் பார்த்து செலக்ட் பண்ணி இந்த முன்னாடி சொன்ன இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ல ஒரு ஜீவன் முன்னேறி போயிட்டு இருக்கப்ப சில சமயம் சிச்சுவேஷன் காரணமா நெகட்டிவான விஷயங்களையும் செய்ய வேண்டி வரும். ஏன்னா அதுதான் வந்து மனித இயல்பு இல்லையா? அதுக்கப்புறம் புரிஞ்சு கத்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் பண்றப்ப அது வந்து நம்மளோட அந்த பாத்ல வந்து நம்மளை பின்னோக்கி போக வைக்கும். அது வந்து டீபோலரைசேஷன். இந்த டீபோலரைசேஷன்றது பாசிட்டிவ் பாத்துக்கும் இருக்கு, நெகட்டிவ் பாத்துக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் பாத்ல வந்து டீபோலரைசேஷன் எதனாலலாம் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விக்டிம் மென்டாலிட்டி. எப்பயுமே வந்து அடுத்தவங்களால தான் பாதிக்கப்படுறோம் அப்படின்றதும் தனக்கு நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம அடுத்தவங்க தனக்கு உதவி பண்ணாதனாலதான் இப்படி ஆச்சு, அடுத்தவங்கனாலதான் இப்படி ஆச்சு அப்படின்ற அந்த பிளேம் கேம் யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்க எப்பெல்லாம் அப்படி பண்றப்ப அவங்களுடைய அந்த பொலாரிட்டி வந்து பின்னோக்கி போகும். நம்மளோட வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நம்ம பொறுப்பு எடுத்துக்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது. ரெஸ்பான்சிபிலிட்டி எப்ப எடுத்துக்குவோம்னா எப்ப முழு புரிதல் இருக்கோ அப்பதான் எடுத்துக்குவோம். நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது நம்மளுடைய அந்த மொத்த அந்த பிறவிகளுடைய ஒரு கூட்டு தொகையா தான் நம்ம கிட்ட ஒரு சுச்சுவேஷனா வரும். ஸோ எது நம்ம ஒரு நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு நெகட்டிவ் என்விரான்மெண்ட் அட்ராக்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து அதுக்கு பின்னாடி காரணம் இருக்கு. அந்த காரணம் நம்ம சம்பந்தப்பட்டது. ஓகேவா? அதுல வந்து அடுத்தவங்களுக்குன்னு எதுவுமே கிடையாது. இது நம்மளுடைய லைஃப், நம்மளோட கேம், நம்மளோட ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டியை கிரியேட் பண்றது நாம தான், தெரிஞ்சோ தெரியாமையோ. இந்த பிறவில உருவாக்குற விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சு பண்றோம். ஆனா அடுத்த முன்னாடி இருக்க பிறவிகளுடைய கர்ம வினைத்தொடருடைய விளைவுகளாகவும் இந்த பிறவில நிறைய விஷயங்கள் நடக்கும். எல்லா விஷயங்களுக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ நாம மட்டும்தான் காரணம், அடுத்தவங்க காரணம் கிடையாது அப்படின்ற ஒரு புரிதல் ஒருத்தவங்களுக்கு வர்றப்ப இந்த பிளேம் கேம்ல இருந்து அவங்க வெளியே வந்துடுவாங்க. ஓகேவா? சோ எப்ப இந்த புரிதல் இல்லையோ அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து எப்பயுமே நம்மளுக்கு நடக்கிற விஷயங்களுக்கு நம்ம ஈகோ வந்து அடுத்தவங்கள தான் வந்து குறை சொல்ல தூண்டிட்டே இருக்கும். ஸோ அந்த ஈகோவோட பிடியில இருக்கிறப்ப நம்ம டீபோலரைஸ் ஆகி பின்னோக்கி தள்ளப்படுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா நார்சிஸ்டிக் பிஹேவியர். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் ஈகோ அப்படின்றதோட ஸ்ட்ராங்கா கனெக்ட் ஆயிருக்கிறப்ப அந்த ஈகோ வந்து எல்லாத்தையும் தன்னை சார்ந்து மட்டுமே யோசிக்க வைக்கிறப்ப தனக்கு சாதகமா அடுத்தவங்களை மேனிப்புலேட் பண்றதுன்றது ரொம்ப இயல்பாவே ஈகோ பண்ணும். ஓகேவா? சோ அதனாலதான் வந்து இந்த நார்சிஸ்டிக் பிஹேவியர் வருது. சோ இந்த நார்சிஸ்டிக் பிஹேவியர்ல ஒருத்தவங்க இருக்கிறப்ப தன்னை பத்தி மட்டுமே யோசிப்பாங்க. அடுத்தவங்களுடைய உணர்வுகள், அடுத்தவங்க படுற கஷ்டங்கள், அடுத்தவங்களுடைய முன்னேற்றம் தடைபடுதல், இதை பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அப்படி அந்த அந்த கண்ணோட்டம் வந்து அவங்களுக்கு புரியாம இருக்கிறப்ப அவங்க வந்து அவங்களுடைய பாதையில பாசிட்டிவ் பாதையில பின்னோக்கி தள்ளப்படுவாங்க.
அடுத்து பாத்தீங்கன்னா லேசினஸ், அதாவது தன்னுடைய சர்வைவல்காகவோ தன்னுடைய முன்னேற்றத்துக்காகவோ தன்னுடைய எஃபர்ட்ஸை கொடுக்காம அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிறது. அதுவும் வந்து பொலாரிட்டி, பாசிட்டிவ் பொலாரிட்டியில ஒருத்தவங்கள பின்னுக்கு தள்ளும். அடுத்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் எமோஷன். நம்மளுக்கே தெரியும், பேராசை, பொறாமை, அண்ட் தென் பெருமிதம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் பாதையில போயிட்டு இருக்கப்ப நம்மள பின்னோக்கி தள்ளும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் அடுத்த ஸ்லைட்ல தர்றேன். அடுத்து ஹார்ட் சக்ரான்னு வரப்ப டிஸ்ஹானஸ்டி. ஓகேவா? தன்னோட பார்வையிலேயே எல்லா விஷயத்தையும் யோசிக்கிறப்ப அடுத்தவங்களை அதுக்கு ஏத்தாப்புல மேனிப்புலேட் பண்றதுக்காக நிறைய பொய்கள், நிறைய டிஸ்ஹானஸ்டி அது சொல்றப்ப அதுவும் வந்து பாசிட்டிவ் பாதையை பின்னோக்கி தள்ளுறதுக்கு பெரிய வாய்ப்பா இருக்கு. ஸோ எப்ப வந்து தனக்குத்தானே நேர்மை இல்லாம இருக்குது, அதாவது நம்மளோட மனசு ஒண்ணு சொல்லும், உடல் ஒண்ணு சொல்லும். இந்த உடலுக்கும் மனசுக்கும் இடையில இருக்க அந்த டிஸ்ஹார்மனினால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகேவா? அதனாலதான் நோய்களே முக்கால்வாசி வருது. ஸோ அது வந்து நம்மள பின்னோக்கி தள்ளும். டிஸ்ஹார்மனி வித் செல்ஃப், அதுவுமே ப்ராப்ளம் தான். அடுத்து அன்கான்சியஸ்னஸ் பேட்டர்ன், அதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா எதுக்கு நடக்குது அப்படின்றத யோசிக்காம அதை பத்தின ஒரு விழிப்புணர்வே இல்லாம ஒரு நிறைய விஷயங்கள் பண்றப்ப, புரிதல் இல்லாம பண்றப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா நிறைய விஷயங்கள்ல பேட் கர்மாவை சேகரிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அது வந்து நம்மளோட பாசிட்டிவ் பொலாரிட்டில இருந்து நம்மள பின்னுக்கு தள்ளும். அடுத்து பாத்தீங்கன்னா ஹை என்ட்ரோபி. நான் முன்னாடியே சொன்னேன், என்ட்ரோபின்றது ஒழுங்கற்ற தன்மை. ஸோ பாசிட்டிவ் பொலாரிட்டியில வந்து நேச்சுரலாவே வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல லெஸ் என்ட்ரோபி, அதாவது எல்லாமே ஒழுங்கு தன்மையோட இருக்கும். ஒரு லெவல ரீச் ஆயிட்டோம், பாசிட்டிவ் பாத்ல ஒரு லெவல ரீச் ஆயிட்டோம் அப்படின்றப்ப அதுக்கப்புறம் வந்து நம்மளால அந்த ஒழுங்கற்ற தன்மையை நம்மளால ஏத்துக்க முடியாது. எல்லா விஷயத்திலயும் ஒரு ஒழுங்கு தன்மையை கொண்டு வருவோம், ஒரு பெர்ஃபெக்ஷனை கொண்டு வருவோம். அந்த பெர்ஃபெக்ஷன் மிஸ் ஆகுறப்ப அது எதுவா இருந்தாலும் இருக்கலாம், நம்ம சுத்தி இருக்கிற இடம், நம்ம செய்யற செயல்களா இருக்கலாம், எல்லாத்துலயும் வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனை கொண்டு வரணும்னு நினைப்போம். அது வந்து பேசிக். ஸோ அப்படி பெர்ஃபெக்ஷனை கொண்டு வராம இருக்கிறப்ப அதை வந்து நெகட்டிவ் ட்ரைட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆனா அதை சார்ந்த எதிர் விளைவுகள் வந்து இருக்கும். அந்த எதிர் விளைவுகள்னால நம்ம பின்னோக்கி போறதுக்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா ஒழுங்கற்ற தன்மைன்றது நெகட்டிவிட்டிக்குரிய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்தவங்களுடைய தற்சுதந்திரத்துல நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ தலையிடுறப்பையும் நம்மளோட பொலாரிட்டி பாசிட்டிவ் பாத்ல இருந்து பின்னோக்கி போகும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம தேர்ட் டென்சிட்டில அந்த 75,000 சைக்கிள் வந்து இந்த லேர்னிங்ல தான் போகும். கர்மாவை அக்குமுலேட் பண்ணி அந்த கர்மா மூலமா சுச்சுவேஷன் வரும், அந்த சுச்சுவேஷன்ல ஒரு லேர்னிங் வரும். லேர்னிங்கை பார்த்து பாசிட்டிவா எடுத்துக்கிட்டோம்னா முன்னோக்கி போவோம். இல்ல அந்த லேர்னிங்லயே சிக்கிக்கிட்டு திருப்பி திருப்பி தவறு பண்றப்ப அந்த சுழற்சியில மாட்டிக்குவோம், அந்த கர்மான்ற சுழற்சியில மாட்டிக்குவோம் அப்படின்றது பார்த்தோம். இந்த கர்மா சைக்கிள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான், இந்த கர்மாவை பனிஷ்மெண்டா பார்க்காம ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இந்த விஷயம் எதனால உருவாச்சு, இதுக்கு நான் எந்த வகையில கனெக்ட் ஆயிருக்கேன், இதுக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு தொடர்பு இருக்கு, அந்த தொடர்புனாலதான் இது நடக்குது, அது என்ன தொடர்பா இருக்கும், அதை நான் எப்படி சரி பண்ணலாம், இது எனக்கு என்ன டீச் பண்ண வந்திருக்கு, இதுல இருந்து நான் என்ன கத்துக்கணும் அப்படின்ற பார்வையில நீங்க வந்து பார்க்க ஆரம்பிக்கிறப்ப முதல் அந்த அக்செப்டன்ஸ் வரணும், இந்த ஓனர்ஷிப் வரணும். இது எனக்கு நடக்குதுன்னா அதுக்கு இந்த பிறவியிலோ இல்ல ஏதோ ஒரு பிறவியிலோ எனக்கு ஒரு காரணம் இருக்கு, எனக்கு இதுல ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்றத அக்செப்ட் பண்ணிட்டு இது எனக்கு என்ன சொல்ல வருது அப்படின்றத பார்க்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த லெசன்ஸை லேர்ன் பண்ணி ஒன்ஸ் ஃபார் ஆல் லேர்ன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப இந்த கர்மாவோட சைக்கிள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு நான் சொன்ன அந்த பாசிட்டிவ் ட்ரைட்ஸ்ன்றது அப்படி விடுபடுறப்ப ஆட்டோமேட்டிக்காவே பை நேச்சராகவே வந்துடும். ஒன்ஸ் புரிதல் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயங்களும் பை டிஃபால்ட்டா வந்து ப்ராக்ரஸ் ஆகி போயிட்டு இருக்கும். அதை வந்து நான் கான்சியஸ்னஸ் அப்படின்ற கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றப்ப சொல்றேன். பட் இப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம பாசிட்டிவ் பாத்ல ப்ராக்ரஸ் ஆகி போயிட்டு இருக்கப்ப எந்த விஷயங்கள்லாம் நம்மள டீபோலரைஸ் பண்ணி பின்னுக்கு தள்ளும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து கவனமா இருந்தா நம்ம இந்த கர்மிக் சைக்கிள்ல சிக்காம முன்னேறி போயிட்டு இருக்க முடியும் அப்படின்ற புரிதல் வேணும். ஸோ நம்ம பாசிட்டிவ் பாத்துல முன்னேறி போயிட்டு இருக்கப்ப எந்த குணநலன்கள்லாம் வந்து நம்மளை முன்னோக்கி கொண்டு போகும், அண்ட் தென் எந்த குணநலன்கள்லாம் வந்து நம்மளை பின்னுக்கு தள்ளுது, இந்த போலரைசேஷன் டீபோலரைசேஷன் பண்ணுது அப்படின்றத பார்த்தோம். அடுத்து என்ன பார்க்க போறேன்னா, இந்த அல்காரிதத்துல கர்மாவோடைய பங்கு என்ன அப்படின்றத பார்க்க போறோம். எதுக்கு இந்த கர்மான்ற கான்செப்டை இந்த தேர்ட் டென்சிட்டில உள்ள கொண்டு வராங்க, அதோட பங்கு என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம். தேர்ட் டென்சிட்டில ஒரு ஜீவன் வந்து பாசிட்டிவ் பாத்ல முன்னேறி போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம்.
ஸோ நம்மளுக்கே தெரியும் தேர்ட் டென்சிட்டின்றது ப்ளஸ் மைனஸ் அப்படின்ற அந்த சுழற்சிக்குள்ள மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியும். எல்லாமே ஓரளவு பாசிட்டிவா போகுது. ஆனா அவங்க கிட்ட சில நெகட்டிவ் பொலாரிட்டிக்குரிய குணநலன்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கிட்ட வந்து இந்த பொறாமை குணம் அதிகமா இருக்கு அப்படின்றத வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா அவங்க சொல்ற திங்க் பண்ற அந்த தாட்ஸ் அண்ட் தென் செய்யற செயல்கள் எல்லாத்துலயுமே இந்த பொறாமை அப்படின்ற அதோடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அப்படி அதிகமா இருக்கிறப்ப அவங்களோட செயல்கள்ல அதோட எதிர்வினை அதிகமா இருக்கும். அப்படி எதிர்வினை அதிகமா இருக்கிறப்ப அது கர்மாவா போய் ஸ்டோர் ஆகுது. அப்படி கர்மாவா ஸ்டோர் ஆகுறப்ப என்ன ஆகும்னா அடுத்து யூனிவர்ஸ் எதை அவங்க கொடுத்தாங்களோ அதை சார்ந்த விஷயங்களை மட்டும் தானே கொடுக்கும். ஸோ அவங்க அந்த பொறாமை அப்படின்ற குணத்தை வந்து அதிகமா வந்து வெளிப்படுத்துறதுனால அதை சார்ந்ததான் அவங்களுடைய சொல் செயல்கள் எல்லாம் இருக்கிறனால அவங்களுடைய அந்த வாழ்க்கை சூழ்நிலையில அதாவது என்விரான்மெண்ட்ல அதிகமா பொறாமைய மேலும் மேலும் தூண்டுற மாதிரி செயல்கள் தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தான் மட்டும் தான் கஷ்டப்படுறோம், சுத்தி எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்ற ஒரு பொறாமையில இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த அந்த சைக்கிள்ல இருந்து வெளியே வரவே முடியாது. என்ன பண்ணாலும் அவங்களுடைய என்விரான்மெண்ட் வந்து இன்னும் மேல 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 பொறாமப்படுற மாதிரியான சுச்சுவேஷன் தான் வந்து யூனிவர்ஸ் அமைச்சு கொடுக்கும். ஸோ இப்படி அவங்களுக்கு ரிப்பீட்டடா யூனிவர்ஸ் வந்து இதே சார்ந்த விஷயங்களை திருப்பி திருப்பி அனுப்பிச்சிட்டு இருக்கப்ப ஒரு சுச்சுவேஷன்ல when they get tired of the situation, அதாவது திரும்ப 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 அவங்க வந்து இந்த அவங்களுக்கே அவங்க பார்த்து டயர்ட் ஆகிற அளவுக்கு வந்து திரும்ப திரும்ப இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுறப்ப என்ன ஆகும்னா அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறப்ப அவங்களுடைய புரிதல் மேம்படுறப்ப அவங்க அதுக்கு பின்னாடி இருக்க ரீசனை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதனாலதான் வந்து கான்சியஸ்னஸ்ன்றது ரொம்ப முக்கியன்றத சொல்றோம். ஸோ அவங்களோட புரிதல் மேம்படுறப்ப மட்டும்தான் அவங்களுக்கு அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் தெரியும். இல்லைன்னா நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் மட்டுமே இருக்கும். ஸோ அவங்களோட புரிதல் மேம்படுறப்ப அவங்களால அதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்களை பாக்குறப்ப அவங்களால ஈஸியா அந்த சைக்கிள்ல இருந்து வெளியே வர முடியும். ஸோ இப்ப நீங்க பாக்கலாம் கர்மா வந்து எப்படி ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. திருப்பி திருப்பி நம்ம என்ன செய்யறோமோ அதுக்குரிய எதிர்வினையை கொடுத்து அதன் மூலமா ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுத்து அது மூலமா லெசன்ஸை கொடுத்து அதுல நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோமா இல்லையான்னு பாக்குது. லேர்ன் பண்ணிக்கலாம் திருப்பி 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 கொடுத்துட்டே இருக்கும். அப்படி கொடுக்குறப்ப ஒரு ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணுவோம், அதுல இருந்து லேர்ன் பண்ணிக்க பார்ப்போம். இல்லைன்னா அதுல டயர்ட் ஆகி மேல மேல நெகட்டிவா போவோம். அப்படி மேல மேல நெகட்டிவா போறப்ப நெகட்டிவ் பொலாரிட்டியில ப்ராக்ரஸ் ஆகி போவோம். ஆனா அதுல இருக்க லெசன்ஸை நம்ம எடுத்துக்கிறப்ப நம்ம வந்து பாசிட்டிவ் பாத்துல போவோம். ஸோ இதான் வந்து கர்மா வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த பொலாரிட்டி பாத் முன்னேற்ற பாதையில கர்மா ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவ் பொலாரிட்டிக்குரிய குணநலன்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. பொறாமை, பேராசை, பெருமிதம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து நம்ம என்ன எக்ஸிபிட் பண்றோமோ அதுக்குரிய விஷயங்கள் தான் கர்மாவில் ஸ்டோர் ஆகும். ஸோ கர்மா அதுக்குரிய என்விரான்மெண்ட்டை கொடுக்கும். அண்ட் தென் அதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கிறோமான்னு பார்க்கும். இதுதான் வந்து இந்த தேர்ட் இன்ஸ்டிடியூட்டோட அந்த ஸ்கூலோட முக்கியமான கரிக்குலமே. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா வந்து நம்மளால இதுல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆக முடியும். ஸோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை வந்து நம்மளுடைய ஆயுதம், அதுல இருந்து வெளியேறி வர்றதுக்குரிய ஒரு ஆயுதமா நம்ம எப்ப அதை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப நம்ம அதுல இருந்து ஈஸியா வெளியேறிடலாம். அதை விட்டுட்டு நம்ம விக்டிம் மனப்பான்மையோட நம்மளுக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு பாக்குறப்ப நம்ம அந்த நெகட்டிவ் பொலாரிட்டியும் போக முடியாது, பாசிட்டிவ் பொலாரிட்டியும் முன்னேக்கு போக முடியாது, அந்த சைக்கிள்குள்ள சிக்கிக்குவோம். ஓகேவா? ஸோ அதுலதான் வந்து இந்த மனித குலம் இந்த கர்மிக் சைக்கிள்ல இப்ப சிக்கிட்டு இருக்கு. இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, புரிதலை அதிகப்படுத்திக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்தவங்களுக்கு சுதந்திரத்துல நம்ம திருப்பி 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 தலையிடுறப்ப அதுவும் வந்து அதுக்கு அதுக்கு ஒரு கர்மா கிரியேட் ஆகும், அதுக்குரிய ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும், அதுல ஒரு லேர்னிங் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எதுலனாலும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஒரு பேட்டர்ன் நம்மளுக்கு வருதுன்னா அதுக்கு பின்னாடி நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இதை ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். பட் இங்கேயும் இதுதான் அப்ளை ஆகுது. ஒரு விஷயம் நம்ம முன்னேறி போயிட்டு இருக்கப்ப நம்ம டீபோலரைஸ் ஆகுறோம்னா நம்மளை வந்து டீபோலரைஸ் பண்ணுது. அது வந்து பனிஷ்மெண்ட் கிடையாது, நம்ம இன்னும் லேர்ன் பண்ணலன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த என்விரான்மெண்ட் கர்மா கொடுக்குற அந்த என்விரான்மெண்ட்டை ப்ராப்பரா யூஸ் பண்ணி அதை லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா அந்த தடைக்கல்லையே நம்ம வந்து படிக்கல்லாம் மாத்திக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நெகட்டிவ் பொலாரிட்டியில எப்படி ஒரு ஜீவன் ப்ராக்ரஸ் ஆகி போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுவும் அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் டென்சிட்டியில இருந்து ஒரு ஜீவன் ப்ராக்ரஸ் ஆகி மனித பிறப்பெடுத்து தேர்ட் டென்சிட்டியில பிறக்குது அப்படின்னா
நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த 3 விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஃப்ரீ வில், இன்ஸ்டிங்க்ட் இல்லாம இருக்குது, அப்புறம் அந்த சர்வைவல் மோடு. இதனால வந்து எப்படி வந்து இதனால வந்து தாமச குணம் அதிகமா இருக்கும். அந்த தாமச குணத்தினால வர அந்த கஷ்டங்கள், சஃபரிங்லாம் வந்து அது லேர்னிங்கா பார்க்காம நெகட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸே மேல மேல பைலப் பண்ணி போறப்ப அந்த ஜீவன் வந்து அந்த நெகட்டிவ் பாத்துல போகுது. ஸோ இந்த நெகட்டிவ் பாத்துக்குரிய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அடுத்தவங்களுடைய உரிமைகள், அடுத்தவங்களுடைய உணர்ச்சிகள், அடுத்தவங்களுடைய தற்சுதந்திரம், இதுலெல்லாம் வந்து இதெல்லாம் தலையிட்டு தனக்கு சாதகமா அடுத்தவங்கள மாத்திக்கிறது. இதுதான் வந்து இதோட மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லலாம். இன்ஃப்ரிஞ்சிங் ஃப்ரீ வில், தற்சுதந்திரத்துல தலையிட்டு அடுத்தவங்களுடைய பாதைய தனக்கு சாதகமா தன்னுடைய முன்னேற்றத்துக்காக, தன்னுடைய சந்தோஷத்துக்காக மாத்தி வச்சுக்கிறது. அதான் வந்து சர்வ் டு செல்ஃபோடைய முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ். இதை வந்து நீங்க நார்சிஸ்டிக் பிஹேவியர்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா நார்சிஸ்டிக் பிஹேவியர்ல இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய பார்வை மட்டும்தான் முன்னுக்கு தெரியும். அடுத்தவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவங்களால யோசிக்கவே முடியாது. ஸோ அது வந்து நார்சிஸ்டிக் பிஹேவியர் வந்து சர்வ் டு செல்ஃபோடைய பேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, எல்லாத்தையும் தன்னை சார்ந்து மட்டுமே யோசிக்கிறது. ஸோ தன்னுடைய முன்னேற்றத்துக்காக அடுத்தவங்களை கீழே தள்ளி வருது, தன்னுடைய முன்னேற்றத்துக்காக அடுத்தவங்களை நெகட்டிவா யூஸ் பண்ணிக்கிறது, அடுத்தவங்களை மேனிப்புலேட் பண்றது, அப்புறம் உண்மைத்தன்மை இல்லாம இருக்குது, அடுத்தவங்களை அடிமைத்தனம் படுத்துறது. அண்ட் தென் ஹை என்ட்ரோபி, அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நெகட்டிவ் பாத்துடைய இது வந்து ஸ்பிரிச்சுவல் என்ட்ரோபி ஹையா இருக்கும். ஓகே, எதுலையுமே ஒழுங்கற்ற தன்மை. ஸோ இதெல்லாம் வந்து நெகட்டிவ் பொலாரிட்டியோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். கர்மா கொடுக்குற அந்த சுச்சுவேஷன்ஸை வந்து அது வந்து பாசிட்டிவா யூஸ் பண்ணாம திருப்பி திருப்பி விக்டிம் மோட்ல இருந்து நெகட்டிவிட்டியை மட்டுமே மேல மேல பைல பண்றப்ப அது ஒரு ஸ்டேஜ்ல வந்து யாருமே தேவை கிடையாது, நான் மட்டும்தான், இது என்னோட கேமு, மற்றவங்களுடைய உணர்வுகள் எல்லாம் நான் கன்சிடர் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது, இது என் வாழ்க்கை, இது எனக்கு ஏத்தாப்புல நான் வைக்கிறேன், அடுத்தவங்க அதனால கஷ்டப்படுறாங்கன்னா அது என்னுடைய பிசினஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையில ஒரு ஜீவன் போயிட்டு இருக்கப்ப அது நெகட்டிவ் பாத்துல போகுது. பொதுவா பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஒரு மனிதன் வந்து தவறு பண்றான், நெகட்டிவ் கர்மா பயில பண்றான்னா அவன் பின்னோக்கி போய் வந்து நாயா பிறப்பான், இதா பிறப்பான், செகண்ட் டென்சிட்டில பிறப்பான் அப்படின்ற மாதிரி பொதுவா சொல்லுவாங்க. அது வந்து உண்மை கிடையாது. லா ஆஃப் ஒன் சொல்றபடி பாக்குறப்ப செகண்ட் டென்சிட்டில இருந்து பாஸ் ஆகி மனித பிறப்பி தேர்ட் டென்சிட்டி எடுத்துட்டா தேர்ட் டென்சிட்டிலாம் இருக்கும், அந்த ஆன்மா பின்னோக்கி பயணப்படாது. ஓகேவா? ஸோ அதே சைக்கிள்லயே திரும்பி திரும்பி சுத்திட்டு இருக்கும், இல்ல பாசிட்டிவ்ல போகும், இல்ல ரொம்ப நெகட்டிவிட்டி போறப்ப நெகட்டிவ் பாத்ல போகும், நெகட்டிவ் ஃபோர்த்துன்னு போகுமே தவிர பின்னோக்கி போகாது. நெகட்டிவ் பண்றப்ப திரும்ப போய் அனிமல்ஸா அந்த மாதிரி எல்லாம் பிறப்பு எடுக்காது. ஓகேவா? ஆன்மா அந்த மாதிரி ஆன்ம பாதை வந்து பின்னோக்கி போகாது, இந்த சைக்கிள்லயே மாட்டிட்டு இருக்கும், இல்ல நெகட்டிவ் பாத்ல போகும். இது ரெண்டு தான் ஆப்ஷன் அப்படின்றத லா ஆஃப் ஒன்ல சொல்றாங்க. ஸோ இப்ப நெகட்டிவ் பாத்ல வந்து ஒருத்தவங்க ப்ரோக்ரஸ் ஆகி போயிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் பாசிட்டிவா பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க பண்ற விஷயங்கள்ல கொஞ்சம் அடுத்தவங்களுடைய நன்மையை கன்சிடர் பண்றாங்க, இல்ல அவங்களுக்கு வந்து அடுத்தவங்களுடைய ஒரு துணை தேவைப்படுது, இல்ல ஒரு அன்பு தேவைப்படுது, இல்ல அவங்களால அவங்கள அவங்களே கவனிச்சு அவங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு, தேர் டயர்ட் ஆஃப் தேர் ஓன், அவங்கள பார்த்து 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 அவங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பாயிடுச்சு, அடுத்தவங்களை பார்க்கணுன்ற எண்ணம் வருது, அடுத்தவங்களை கன்சிடர் பண்ணணுன்ற எண்ணம் வருது, அடுத்தவங்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து இந்த நெகட்டிவ் போலாரிட்டியை டீபோலரைஸ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், -10ல ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த சர்வ் டு செல்ஃப் வந்து அவங்களுக்கு ஒரு புரிதலை கொண்டு வந்து நோ ஏதோ தவறு அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் முன்ன பின்ன ஏதோ ஒரு விஷயம் மட்டும் முன்ன பின்ன பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அடுத்தவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் உதவி பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைது, உதவி பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களை டீபோலரைஸ் பண்ணிடும். ஸோ -10ல இருந்து -8க்கு போயிடுவாங்க. இப்படியே அவங்க பின்னாடி போய் பின்னாடி பண்ணி போறப்ப ஒரு ஸ்டேஜ்ல அவங்களால பாசிட்டிவ் போறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒருத்தவங்க -50 அளவுக்கு போயிட்டாங்கன்றப்ப அவங்களால திரும்பி பாசிட்டிவ் பாத்துக்கு போறதுக்கு they went long way, அவங்களால திரும்பி வரவே முடியாது. ஆனா -10ல இருக்கிறாங்கன்றப்ப அவங்களுடைய ஃப்ரீ வில்னால தற்சுதந்திரத்தினால மாற்றத்தை ஏற்படுத்துறப்ப அவங்க பாசிட்டிவ் பாத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸ் வந்து 95% பாசிட்டிவ் பாத்ல தான் இருக்கிறாங்கன்றதுக்கு காரணம் வந்து இதுதான். நெகட்டிவ் பாத்ல போய் ஒரு ஸ்டேஜ்ல ரியலைஸ் பண்ணி பாசிட்டிவ் பாத்ல போறவங்க தான் அதிகமா இருப்பாங்க. ஸோ அதுக்கு காரணம் நெகட்டிவ் பாத்ல இருக்க டீபோலரைசேஷன். அது வந்து அந்த நெகட்டிவ் பாத்ல இருக்கிற அந்த பயணத்துல பின்னோக்கி சொல்றதுக்குரிய காரணிகள் வந்து இந்த பாசிட்டிவ் காரணிகள்.
அதாவது ஒரு ஜீவன் நெகட்டிவ் பாத்ல பயணம் பண்றப்ப இந்த பாசிட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ வெளிப்படுத்துறப்ப அது நெகட்டிவ் பாத்ல இருந்து பின்னோக்கி பாசிட்டிவ் பாத்தை நோக்கி போகும் அப்படின்றத சொல்றாங்க. அது வந்து ஒரு ஸ்டேஜ்ல தான் பாசிபிள். ஒரு ஸ்டேஜுக்கு மேல நெகட்டிவிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதுக்குரிய வாய்ப்பும் குறைஞ்சு போயிடும் அப்படின்றாங்க. ஸோ இந்த டீபோலரைசேஷன் நெகட்டிவ் வந்து நல்ல விஷயம். ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு லெவல்ல வரைக்கும் ரீச் ஆகி போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல அவங்களுடைய ஃப்ரீவில்னால அவங்களுடைய நெகட்டிவிட்டியை பிரேக் பண்ணி பின்னோக்கி போய் அண்ட் தென் பாசிட்டிவ் நோக்கி போறாங்க. ஸோ பாசிட்டிவ்லயும் சரி நெகட்டிவ்லயும் சரி யாரு வந்து அந்த டயலமால முன்னாடியும் போகாம பின்னாடியும் போகாம முன்னுக்கு பின் அதாவது பாசிட்டிவாவும் செய்யறாங்க நெகட்டிவாவும் செய்யறாங்க பாசிட்டிவாவும் செய்யறாங்க நெகட்டிவாவும் செய்யறாங்க அப்படின்றப்ப வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க எந்த பக்கமும் முன்னாடி போகாம முன்னும் பின்னும் டயலமால இருக்காங்க, பெண்டுலம் மாதிரின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனாலதான் வந்து இவ்வளவு டைம் ஆகுது. நம்மளுக்கு வந்து தேர்ட் டென்சிட்டில இருந்து ஃபோர்த் டென்சிட்டி போறதுக்கு இந்த புரிதல் வராதனாலதான் இவ்வளவு டைம் ஆகுது. இப்ப வந்து இந்த நெகட்டிவ் பாத் செல்ஃப் டு செல்ஃப் பாத்துல ஒரு ஜீவன் முன்னோக்கி போயிருக்கப்ப அவங்களுக்கு கர்மா எல்லாம் அப்ளை ஆகாதா? அவங்களுக்கு தான் அந்த நெகட்டிவ் கர்மா இருக்குல்ல, அது அப்ளை ஆகும்ல, அதை எப்படி அவங்கள மாத்துது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி கர்மான்றது ஒரு மிகப்பெரிய டூல் இந்த போலரைசேஷன்ல. ஸோ இந்த டூல் வந்து அவங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு ஜீவன் நெகட்டிவ் பாத்ல போயிட்டு இருக்கப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து எல்லாமே தன்னை சார்ந்து யோசிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த துணை சார்பு தேவை அப்படின்ற அந்த தேடுதல் இருக்கு இல்லையா, அந்த தேடுதல்னால அவங்க வந்து எதையாவது பண்ணி அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாழ்க்கை துணையை வச்சுக்கோங்களேன். வாழ்க்கை துணையில வந்து அவங்களுக்கு வந்து தே நீட் த லவ் அப்படின்றப்ப அவங்க வந்து ஏதாவது பண்ணி அட்ராக்ட் பண்ணி ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறப்ப ஒன்ஸ் தேர்ந்தெடுத்த பிறகு அவங்களுடைய நேச்சுரல் நார்சிஸ்டிக் பிஹேவியரை அவங்க எக்ஸிபிட் பண்றப்ப என்ன ஆகும்னா அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வந்து கட் ஆயிடும் இல்லையா. இப்ப திருப்பி வந்து அவங்களால வந்து அந்த துணை தேவை அப்படின்ற அந்த தன்னால தனியா வாழ முடியாது அப்படின்ற அந்த அந்த நீட் ஆஃப் லவ், நீட் ஆஃப் கம்பேனியன்ஷிப் அது வந்து மேல மேல இருக்கிறப்ப திருப்பி இன்னும் இன்னும் இன்னொருத்தவங்கள வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரப்ப அவங்களுக்குள்ளேயும் இந்த நார்சிஸ்டிக் பிஹேவியர்னால திரும்பியும் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி வாழ்க்கை துணைன்னு கிடையாது, பொதுவா வாழ்க்கையில இருக்க எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் ரிலேஷன்ஷிப் தேவை. ஆனா நார்சிஸ்டிக் பிஹேவியர்னால அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு ஆகுறப்ப இந்த பேட்டர்ன் திருப்பி திருப்பி அவங்களுடைய கர்மானால ரிப்பீட் ஆகுறப்ப they'll be tired of this. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க வந்து இல்ல எனக்கு வந்து இதுக்கு மேல வந்து எனக்கு துணையும் தேவை கிடையாது, யாருமே தேவை கிடையாது, நான் தனியாவே இருக்கிறேன், எனக்கு யாருமே தேவை கிடையாது, நான் தனியா போக முடியும் அப்படின்ற ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வர்றாங்க இல்லையா. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வர்றதுக்கு வந்து இந்த கர்மா கொடுக்குற சஃபரிங் தான் காரணம். ஓகேவா? ஸோ திருப்பி திருப்பி அந்த பேட்டர்ன்ல வந்த சஃபரிங்னால யாருமே தேவை கிடையாது, நான் நான் மட்டும்தான் அப்படின்ற அந்த பியூர் நான் அப்படின்ற அந்த நினைப்புக்கு வரப்ப அவங்க வந்து அந்த அந்த கொஞ்சம் நெஞ்சம் இருக்க அந்த பாசிட்டிவிட்டியும் கட் பண்ணி அவங்க வந்து மேல மேல போயிட்டு இருப்பாங்க. போலரைஸ் ஆகி நெகட்டிவ் பாத்ல மேல மேல போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதாவது என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த நீட் ஃபார் லவ் டிரான்சென்ட் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி நெகட்டிவ் பாத்ல அவங்க மேல முன்னேறி போயிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி போறதுன்றது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். ஸோ கர்மா வந்து பாசிட்டிவ் மட்டும் கிடையாது, நெகட்டிவ் பாத்லயும் அப்ளை ஆகுது. ஸோ அதனால சஃபரிங் வரதான் செய்யுது. ஸோ இவ்வளவு சஃபரிங்கையும் தாண்டி எந்த ஒரு ஜீவன் திரும்ப திரும்ப சர்வ் டு செல்ஃப் அந்த சுயநலம் சார்ந்த அந்த திங்கிங்லயே இருக்கும், அந்த ஜீவன் மட்டும்தான் இந்த டீபோலரைஸ் ஆகாம முன்னுக்கு போயிட்டு இருக்கும். அப்படி போறப்ப இங்கேயாவது 51 பாசிட்டிவ் பிளஸ் 51 வாங்கிட்டாலே வந்து அவங்க ஃபோர்த் டென்சிட்டி அப்படின்ற அந்த மெமரி சோசியல் மெமரி காம்ப்ளெக்ஸ்குள்ள முன்னேறி அடுத்த படிநிலை நோக்கி முன்னேறி போயிட முடியும். பட் இங்கே வந்து இதே மாதிரி நெகட்டிவ் போய் 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 95% நெகட்டிவிட்டியை மட்டும்தான் எந்த ஜீவன் வந்து எக்ஸிபிட் பண்ணுதோ அந்த ஜீவன் மட்டும்தான் ஃபோர்த் டென்சிட்டியில நெகட்டிவ் பாத்துல கிராஜுவேட் ஆகி போகும், விச் இஸ் இம்பாசிபிள் ஃபார் எனிஒன். அது வந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். எந்த ஒரு ஜீவன்லையும் நார்மலா வந்து அந்த மாதிரி யோசிக்க முடியாது. லா ஆஃப் ஒன்ல வந்து அந்த மாதிரி யாராவது கிராஜுவேட் ஆகி நெகட்டிவ் போனாங்களா அப்படின்னு கேட்குறப்ப ரெண்டு பேர் தான் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கெங்கிஸ்கான் வந்து நெகட்டிவ் பாத்ல ப்ரோக்ரஸ் ஆகி ஃபோர்த் டென்சிட்டி போயிட்டாரு. அதே மாதிரி ராஸ்புட்டின் அப்படின்ற ஒரு ஐ திங்க் ரஷ்யன் நினைக்கிறேன், அவரும் வந்து பல மில்லியன் மக்களை வந்து தன்னுடைய நலனுக்காக கொண்டிருக்காரு, அவரும் வந்து நெகட்டிவ் பாத்ல போயிருக்காரு அப்படின்றத லா ஆஃப் ஒன்ல சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஹிட்லர் அப்படின்ற விஷயத்த சொல்லவே இல்லை. ஹிட்லரும் தான் நம்மளுக்கு தெரிஞ்சு ஹிட்லர் ஏகப்பட்ட மக்களை கொண்டிருக்காரு.
பட் லா ஆஃப் ஒன்ல வந்து ஹிட்லர் வந்து நெகட்டிவ் பாத்ல போனாரு அப்படின்றத சொல்லல. ஆனா நான் இன்னொரு சேனலிங் மெசேஜ்ல டொலார் ஸ்கேனர்னு நினைக்கிறேன், அங்க வந்து ஒரு சேனலிங் மெசேஜ்ல ஹிட்லர் பத்தி கேட்டிருப்பாங்க கியூரியஸா, ஹிட்லர் இப்ப எங்க இருக்காரு எப்படி இருக்காருன்னு. அப்ப அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, ஹிட்லர் வந்து என்னதான் வந்து பல ஆயிரக்கணக்கான மக்களை கொன்னாலுமே அவரு அவரோட நாட்டு மக்கள் தான்றது இல்லாம தன்னோட நாட்டு மக்கள் அப்படின்ற ஒரு ஒரு பிடிப்புல பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்டில் வந்து அடுத்தவங்க அப்படின்ற தான் முழுக்க முழுக்க தான் இல்லாம தன்னுடைய மக்கள் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்திருக்காரு. அதே மாதிரி அவருக்கு ஒரு ஹீலிங்ல இருக்காரு, அவருடைய ஆன்மா வந்து ஹீலிங்ல இருக்கு அப்படின்றத டொலார் ஸ்கேனர்ல படிச்சேன். ஸோ அதுல இன்னொரு விஷயமும் தெரிய வந்தது, ஹிட்லர் வந்து ஹி வென்ட் த்ரூ லாட் ஆஃப் ட்ராமாஸ். சின்ன குழந்தையா இருக்கிறப்ப அவருக்கு நிறைய அந்த ட்ராமா இருந்தது. அந்த ட்ராமாவுடைய விளைவு தான் அவருடைய பிஹேவியர். ரெண்டாவது வந்து அவருக்கு வந்து கலைத்துறையில போகணும் அப்படின்றது தான் வந்து அவருடைய முக்கியமான ஈடுபாடா இருந்தது. ஆனா அவங்க அப்பா வந்து அவரை கலைத்துறையில போக விடாம, ஸோ அவருடைய பாதையில அவங்க அப்பா அவருடைய தற்சுதந்திரத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணனால அந்த கர்மால அவங்க அப்பாவுக்கும் வந்து பங்கு இருக்கு அப்படின்றத வந்து அங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் கலைத்துறையில போயிருந்தாருன்னா ஒருவேளை அவருடைய பாதை வேறுபாடா இருந்திருக்கலாம். ஏன்னா அவருடைய ஈடுபாடு வந்து அந்த சைடு தான் இருந்தது. பாதை மாறினால எல்லாம் மாறிடுச்சு. அவரோட சைல்ட்ஹுட் ட்ராமா எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. பிளஸ் அவர் வந்து தன்னுடைய மக்களுக்காக பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்த அவங்களே வந்து லைக் அவர் வந்து ஹீலிங்ல இருக்காரு, அவர் திருப்பி இந்த சம்வேர் -10ல இருந்து பாசிட்டிவ்ல தான் அடுத்து போறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு, அவரால் -95 எடுத்து நெகட்டிவ் பாத்துல போக முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது வந்து ஆச்சரியமா, ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த சர்வாதிகாரம் எத்தனை ஆயிரம் மக்களை கொண்டாங்க அப்படின்றது பாக்குறப்ப அது எவ்வளவு பெரிய நெகட்டிவிட்டி அப்படின்றது தோணுது. பட் ஆனா அந்த லா ஆஃப் யூனிவர்ஸ், அந்த கர்மா வந்து எல்லா விஷயங்களும் ஈக்குவலா அப்ளை ஆகும். ஸோ ரொம்ப கஷ்டமான பாத். அவ்வளோ கடினமான இருக்கிறவங்களாலேயே போக முடியாம திருப்பி பேக் ரிவர்ஸ் போய் பாசிட்டிவ் சைடு தான் வராங்க. அதான் டேக்அவே பாயிண்ட். அவ்வளோ கஷ்டமா இருந்தவங்களே திருப்பி பல பிறவிகள், நூற்றுக்கணக்கான பிறவிகள் எடுத்து பேக் வந்து பாசிட்டிவ்ல தான் போக போறாங்க. அப்படின்றப்ப இந்த அவ்வளோ கஷ்டமான பாத்துன்னு பட்டு இது வரைக்கும் 2 பேர் தான் நெகட்டிவ்ல போயிருக்காங்க அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ நாம மோஸ்ட் ஆஃப் த மக்கள் வந்து இந்த பெண்டுலத்துல தான் சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இந்த வீடியோல வந்து உங்களுக்கு இந்த 51-95% எப்படி வருது, இந்த போலரைசேஷனை பத்தின ஒரு புரிதல் வந்திருக்கும் அப்படின்றத நம்புறேன். ஸோ நம்ம செய்யற செயல்கள் பாசிட்டிவ் கர்மாவை அக்குமுலேட் பண்றப்ப பாசிட்டிவ் பாத்துல போவோம். நெகட்டிவ் கர்மா வந்துருச்சுன்னா நம்ம பின்னோக்கி போவோம், தென் திருப்பி பாசிட்டிவ் பண்றப்ப முன்னோக்கி போவோம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த போலாரிட்டி சைக்கிள்ல சிக்கிட்டு இருக்கோம். ஸோ எப்போ வந்து நம்மளால இந்த 51% அப்படின்ற லெவலுக்கு ரீச் ஆக முடியுதோ அப்ப மட்டும் தான் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும். அதுக்கு நம்மளோட புரிதலை நம்ம வளர்த்துக்கணும். அது ஒண்ணுதான் ஒரே வழி. ஸோ அடுத்த வீடியோல வந்து நம்ம புரிதலை வளர்த்துக்கிறதுக்கும் இந்த படிநிலை வளர்ச்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நன்றி.